வெற்றி சதி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து துர்கா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. டேய் என்னடா வண்டி நம்பர் சொன்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்ப, அண்ணா அந்த வண்டி தானே இப்போ வந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் துர்காவை காப்பாற்றிடலாண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அந்த வண்டியை நிப்பாட்டி உள்ளே போய் பார்க்குறாங்க. நாங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி தானே, ஏற்கனவே இந்த வண்டி எங்கே இருந்துச்சுன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, வாடகை வண்டி சார், எங்கே வேணாலும் இந்த வாடகை வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வண்டியிலேருந்து இறங்குறாங்க. என்னடா அது இப்படி சொதப்பிடுச்சு, சரி வா வேற எங்கேயாவது தேடுவோம்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே இடத்துல தேடினா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக 3 பேர் வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு துர்காவை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு எல்லா இடத்துலையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி கேங் அந்த இடத்துல மீனாட்சி அம்மா வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க. இன்னொரு 8 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம இது மாதிரி வாபஸ் வாங்கி ஆகணும், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். துர்காவுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்னால் தாங்க முடியாது, அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா அந்த இடத்துல அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. நாட் ரீச்சபிள் தான் வந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அதிகாரிகிட்டேருந்து ஒரு ஃபோனை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அதே மாதிரி கால் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்தாலும் பெருசாக வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் வருது. அப்போன்னு பார்த்து மீனாட்சி அம்மா வந்து தலை சுற்றி அப்படியே கீழே வந்து உட்காந்துடுறாங்க. சக்தி வந்து பக்கத்தில் இருந்து மீனாட்சி அம்மா வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அதிகாரி வராங்க. என்னம்மா கால் ட்ரை பண்ணி பார்த்தியா? இல்லை சார். அப்போ நான் செல்ஃபோனை கொடுமான்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து ஃபோனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து கிடைக்கல. வெறி அவங்க கேங் எல்லாம் ஒரு ஜங்ஷன் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் என்னடா பண்ண போகிறோம், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு அந்த இடத்துல கிரியும் தினியனும் வந்து பேசுகிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் காலையிலேருந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், அந்த வண்டியும் பார்த்துட்டோம், அந்த வண்டியில் பார்த்தா கோயில் ட்ரிப் போகிறேங்கிறாங்க. இப்போ என்னென்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தினியனும் கிரியும் வந்து கேட்குறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வண்டி வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வண்டி வந்து பழுதாயிடுச்சு போல இருக்கு. ஒரு இடத்துல வந்து நின்றுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த வண்டியிலேயே வந்து லிஃப்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம தினியன் உடனே வந்து வெற்றி தான் ஏற போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு வந்து மூஞ்சில் வந்து கர்ச்சிப் வந்து கட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல மாறி அப்படியே போயிட்டே இருக்காங்க. வெற்றியோட வாய்ஸ் வந்து துர்காவுக்கு வந்து தெளிவாக கேட்டுறது போல இருக்கு. அவங்க தூங்கத்துலேருந்து ஏஞ்சிட்டாங்க. அப்படியே டப்பா வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னது பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், லோடு சார், இங்கேயும் அங்கேயும் ஏதாவது பொருள் வந்து பெட்டிக்குள்ளே சவுண்டு வந்து கேட்க தான் செய்யும். ஆமாம் வாஸ்தவம் தான். சரி பார்த்து மெல்லமாக போங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு. இனிமேட்டு இப்படியே போயிட்டே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல சாங் வந்து சத்தமாக வந்து வச்சிடுறாங்க. நம்ம மாறி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சுத்தமாக சத்தம் வந்து கேட்கவே இல்லை. மீனாட்சி அம்மாவை காட்டுறாங்க. நாங்கள் இது மாதிரி வாபஸ் வாங்க தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னம்மா நீங்கள் நினச்சா இங்கே இருக்கிறதுக்கும் வேணானா போகிறதுக்கும் உங்கள் வீடுன்னு நினச்சிங்களா இல்லை வேறு எதாவது நினச்சிங்களா? இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா? நீங்கள் வாபஸ் வாங்கினீங்களா? உங்களை எல்லாரையும் மிரட்டினாங்களா? இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட காரணமா? சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம அதிகாரிங்களாம் அப்பன்னு பார்த்து எப்படி உண்மையெல்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வேணான்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் வந்து ஃபோன் அடித்து வேணால் கேளுங்க சார், வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாமே சார், இது எங்களோட தனிப்பட்ட விருப்பம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இருந்தாலும் அதிகாரியை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது. சரி சார், எங்கள் பக்கம் நியாயத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். இதில் எப்படி இருந்தாலும் வந்து எங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வாபஸ் வாங்கினா கூட எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும்ல, அதனால தான் வந்திருக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி சரி சரி நான் அதை அதிகாரிகிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த ஐயாகிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிடுறாங்க. சரி இதுக்கு தான் நம்ம அன்றைக்கே வந்து ஒரு முடிவு எடுத்தோம், இவங்க தான் வேணான்னாங்க. சரி போ, அவங்க விருப்பப்படியே செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அந்த மேல் அதிகாரி உடனே வந்து அந்த பேப்பரில் சிக்னேச்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும், சீக்கிரம் அந்த பேப்பர் தாங்க, இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இல்லைம்மா மத்தியானம் ஆஃபீஸ் 3 மணி வரைக்கும் உண்டு, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, பேப்பர் வந்து கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் இங்கே தான் லோடு வந்து இறக்க போகிறேன், இனிமேட்டு ஒரு லாரி வந்து போகாது அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்குறாங்க. காரை ரெடி பண்ணிட்டு அதே லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. நம்ம தினியனும் கிரியும் அந்த லொக்கேஷன் வந்தோடனே தள்ளி நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி இருக்கிற வரைக்கும் மூஞ்சில் வந்து கர்ச்சிப் வந்து கட்டியிருக்காங்க. வெற்றி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கிரி மட்டும் அங்கே நிற்கிறாங்க. கர்ச்சிப் வந்து அவுத்து விட்டுறாங்க. அண்ணா இங்கே ஓடிவானே இவன் தானே வந்து துர்கா வந்து தூக்கிட்டு போனான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிக்கிட்ட சொன்னோன்னே 3 பேர் வந்து துர்காவை வந்து பெட்டியில் இருக்கிறத மறந்துட்டு அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. மாறி கேங்கலாம் அப்படியே வந்து நம்ம வெற்றி வந்து அதிரடியாக மாசா உள்ளே போய் டிஷும் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே உண்மையை சொல்கிறா, யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ண, இப்போ துர்கா எங்கே இருக்கா, துர்காவை நீ தானே தூக்குன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் நான் தான் துர்காவை தூக்குனேன், இப்போ வேறு எங்கேயும் இல்லை, அவங்க அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் வந்து வண்டியில் தானே இருக்குது, நம்ம இவனை அடிச்சுக்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலானே,
இவன் யார் சொல்லி செஞ்சிருப்பான்னு நமக்கே நல்லா தெரியும். பூஜா சொல்லி தான் செஞ்சிருப்பா. இப்போ இதை விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. வாண்ணா நம்ம துர்கா இருக்கிற பக்கம் போகலான்னு சொல்லி வேக வேகமாக வந்து துர்கா இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் எதுக்காகடா அது மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி வெற்றி வந்து அடித்தோன்னே வேறு எதுக்காகவும் இல்லை, மீனாட்சி அம்மா வந்து இது மாதிரி வாபஸ் வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து துர்காவை காப்பாற்றிடுவோம், அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போனா மீனாட்சி அம்மா வந்து அந்த அதிகாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெட்டியை எடுத்து வேக வேகமாக வந்து டெம்போ லாரியிலேருந்து எடுத்து கீழே வைக்கிறாங்க. பெட்டியை திறக்கிறாங்க. துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. அப்படியே வந்து துர்கா வந்து எழுப்பி விட்றாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து சக்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சக்தி வந்து மீனாட்சி அம்மா வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல. வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கையெழுத்து போடாதீங்க, துர்கா வந்து காப்பாற்றிட்டேன், துர்கா லைனில் இருக்கா, நீங்களே பேசுங்கன்னு சொல்லி தான் எப்படி இருந்தாலும் துர்கா வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த பிளான் வந்து டோட்டலாக வந்து நம்ம பூஜா இன்னொரு வாட்டி தோத்துட்டாங்க மாறி அப்படின்னு சொல்லி மாரிக்கு ஃபோன் அடித்து கண்ணா அப்படின்னு திட்டுவாங்க.